பாருங்க, ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்துல வந்து நாங்க ஆடி வெள்ளி செவ்வாயில நாங்க வந்து மாவிளக்கு அம்மனுக்கு போடுவோம். அந்த மாவிளக்கு அப்படி செய்யறதுன்னு சொல்லித்தரேன். நான் இதை ஒரு குறைவான அளவுல தான் செய்து காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து 100 கிராம் பச்சரிசி. அந்த பச்சரிசியை நான் கழுவி வச்சிருக்கிறேன். ஒரு 3 ஹவர் நான் ஊற வைக்க போறேன். ஊற வச்சுட்டு என்ன செய்யறதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். 3 ஹவர் ஊறட்டும், அதுக்கு பிறகு பார்க்கலாம். இப்ப பாருங்க, ஒரு காட்டன் துணி அதை நல்லா விரிச்சிட்டு அதுல நல்லா வடிச்ச இந்த பச்சரிசிய அப்படியே தூவி விடுங்க. பாருங்க, பச்சரிசிய இப்படி நல்லா பரவி விட்டுட்டு ஒரு 15 நிமிஷத்தால நீங்க பாருங்க, கொஞ்சம் தண்ணி எடுபட்டிருக்கு. நல்லா தண்ணி எடுபட்டு நல்ல வெயிலா இருந்தா கொஞ்சம் குயிக்கா காயும். பாருங்க, இப்ப இந்த அரிசி வந்து நல்லா காய தேவையில்லை, கொஞ்சமா ஈரப்பதம் இருக்கணும். இப்படி தொட்டா ஒட்டுற மாதிரி இருக்கணும். இந்த பதத்துல நீங்க வந்து இப்ப பவுடர் ஆக்கி எடுப்போம். பாருங்க, மிக்சியில போட்டு நாங்க நல்லா பவுடர் ஆக்கி எடுப்போம். பாருங்க இந்த மாவை நாங்க சலிச்சு எடுப்போம். நான் ஒரு கொஞ்சமா தான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க செய்யலாம். நான் ஒரு சின்ன விளக்கு போட போறேன், அதனாலதான் கொஞ்சமா நான் செய்யறேன். ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு. 100 கிராம்டா உங்களுக்கு வந்து அது நீங்க செய்து பார்க்கவும் ஈஸியா இருக்கும். பாருங்க, இப்ப இந்த பொடி பண்ணின மாவோட 70 கிராம் சீனி எடுத்து வச்சிருக்கிறேன். இதை வந்து நாங்க அடுப்புல காய்ச்சி எடுப்போம். பாருங்க, இந்த 70 கிராம் சீனிய இதுல போட்டுட்டு கொஞ்சமா பாருங்க, கொஞ்சமா இந்த அளவு தண்ணி விட்டா காணுங்க. பாருங்க, அப்படி இது வந்து அப்படியே மூடு பற்றணும் அந்த சீனி. அந்த அளவுக்கு தண்ணி விட்டா காணும். இனி நாங்க அடுப்பை பத்த வச்சு நாங்க வந்து இதை கொதிக்க வைக்க வேணும். அவ்வளவுதான் செய்ய வேணும். பாப்போம் அப்படின்னு. சீனி கரையோணும், கொதிக்கணும். பாருங்க, சீனி கொதிச்சு நல்லா தெளிஞ்சு வந்த பிறகு பாருங்க, இப்படி மெதுவா விழணும். இங்க பாருங்க, மெதுவா இப்படி விழணும். இந்த பதத்துல அடுப்பை நிப்பாட்டிட்டு நீங்க அந்த மாவுல இந்த சீனி கலவையை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கலந்துடுங்க. இல்லாட்டி உங்களுக்கு அது கஷ்டம். நீங்க ஒரேடியா ஊத்தி விட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நல்லா பிசைஞ்சிடுங்க. இப்ப பாருங்க, இந்த மாவோட ஏலக்காய் பொடி பண்ணினதை சேர்த்து கொள்ளுவோம். அதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மரக்கரண்டியில பின்பக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஏண்டா சீனி சூடா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பிசைஞ்செடுங்க. ஒரேடியா விட்டீங்கன்னா மாவு லூஸ் ஆயிடும். பாருங்க, கொஞ்சமா இப்படி எடுத்து இங்க பாருங்க, இப்படி விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விட்டு அப்படியே பிசைஞ்சு எடுங்க. பாருங்க, இப்படி நல்லா பிசைஞ்சு பாருங்க, உருண்டு வந்துட்டீங்க. பாருங்க, எப்படி நல்லா பிசைஞ்சு உருட்டி எடுங்க. இப்படி பாருங்க, எனக்கு வந்து எல்லா சீனியும் தேவைப்பட்டது. உங்களுக்கு பார்த்து நீங்க அளவா விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா விட்டு செய்யுங்க. கொஞ்சமா விட்டு செய்யுங்க, உங்களுக்கு பிழைக்காது. பாருங்க, இதை நான் ரெண்டு பகுதியா நான் வந்து இப்படி எடுக்கிறேன். 2 விளக்கு போட போறேன். பாருங்க, இப்படி பிடிச்சு உயரமா பிடிச்சு விடுங்க. அப்ப அது கீழே இறங்கும் போது சரியா இருக்கும். நாங்க நடுவில் ஒரு சின்ன ஓட்டை போட்டு இதுல நாங்க விளக்கு ஏத்தலாம். பாருங்க, இந்த 2 விளக்கு நான் செய்து வச்சிருக்கிறேன். இப்ப நாங்க வந்து இந்த விளக்கை வந்து நாங்க சுவாமிக்கு ஏத்தலாம். பாருங்க, 2 விளக்கு. உங்களுக்கு என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க இன்னொரு வீடியோல சந்திப்போம்.